வெல்கம் டு டிஎன்பிஎஸ் மேக்ஸ். நான் உங்கள் ஜெயபால். வணக்கம். எல்சிஎம் அண்ட் ஹெச்எஃப் இந்த பார்ட்டில் இந்த பர்டிகுலர் கொஸ்டின் நிறையா ஸ்டூடெண்ட் டவுட் கேட்டிருக்காங்க. ஸோ இது ஓல்டு கொஸ்டின் தான். ஸோ இதில் என்னென்ன எல்சிஎம் தான் கேட்டிருக்காங்க அப்படிங்கிறது தெரியும். அதில் இங்கே ஒரு மிஸ்டேக் இருக்குது. என்ன அப்படின்னா எக்ஸ் கியூப் ப்ளஸ் ஒய் கியூப். ஓகே, ஒரு பார்ட்டு ப்ளஸ்ஸு இன்னொரு பார்ட்டு மைனஸ். ஓகேவா? ஸோ இந்த ஒரு கரெக்ஷன் நம்ம சேஞ்ச் பண்ணிக்குவோம். இப்போ நீங்கள் கவனிங்க. இப்போ ஃபஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா எக்ஸ் கியூப் ப்ளஸ் ஒய் கியூப், இது ஆக்சுவலாக ஏ கியூப் ப்ளஸ் பி கியூப் இந்த ஃபார்மெட்டில் இருக்கா? அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், எக்ஸ் ப்ளஸ் ஒய், அதாவது ஏபி இன்ட்டு ஏ ஸ்கொயர் மைனஸ் ஏபி ப்ளஸ் பி ஸ்கொயர், அந்த ஃபார்முலா தானே. ஸோ அந்த ஃபார்மெட் படி இங்கே நம்ம நோட் பண்ணுறோம். ஸோ அப்போ அதில் பார்த்தோம் அப்படின்னா எக்ஸ் ப்ளஸ் ஒய், அடுத்து எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஒய். ஓகேவா? இது இந்த ஏ கியூப் ப்ளஸ் பி கியூப்ரிய ஃபார்முலா. ஓகே, ஒரு இடத்துல மட்டும் மைனஸ் வரும். நான் ஆல்ரெடி அதை நான் மென்ஷன் பண்ணியிருந்தேன். நெக்ஸ்ட்டு அடுத்தது என்ன, எக்ஸ் ஸ்கொயர் எக்ஸ் கியூப் மைனஸ் ஒய் கியூப் இந்த ஃபார்முலா கொடுத்துருக்காங்களா? அப்போ இது என்ன ஃபார்மெட்டில் இருக்குது, ஏ கியூப் மைனஸ் பி கியூப் இந்த ஃபார்மெட்டில் இருக்குது. இதற்கான விரிவாக்கம் பார்த்தோம்னா எக்ஸ் மைனஸ் ஒய் இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் ஒய், இதுதான் இந்த ஃபார்முலாவுக்கான விரிவாக்கம். ஓகே, அப்போ இந்த ரெண்டு பார்ட்டுங்கிறது முடிஞ்சிச்சு. அடுத்து மூணாவதாக கொடுத்துருக்கிறது தான் எக்ஸ் பவர் 4 ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர்டு ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் பவர் 4. ஓகேவா? ஃபஸ்ட்டு இந்த வேல்யூவை நம்ம எப்படி நம்ம நோட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சேஞ்சஸ் நம்ம பண்ண போகிறோம். என்ன அப்படின்னா நம்ம ஏ ப்ளஸ் பி ஹோல் ஸ்கொயர்டு அப்படிங்கிற மாதிரி நம்ம மாற்றினோம்னா இங்கே என்ன வரணும், ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் 2ab அப்படிங்கிறது தான் ஃபார்முலா. பட் இங்கே நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா எக்ஸ் பவர் 4 அப்படிங்கிறது எக்ஸ் ஸ்கொயர் ஹோல் ஸ்கொயர் இந்த ஃபார்மெட்டுக்கு நம்ம மாற்றலாம். அதே போல் ஒய் பவர் 4 அப்படிங்கிறதையும் ஒய் ஸ்கொயர் ஹோல் ஸ்கொயர் ஃபார்மெட்டுக்கு மாற்றலாம். ஆனால் இந்த இடையில இருக்க இந்த எக்ஸ் ஸ்கொயர் ஒய் ஸ்கொயர் மட்டும் இங்கே 2ன்னு வர வேண்டியது இல்லை. ஓகேவா? 2ன்னு வர வேண்டியது இல்லை. அப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த ஸ்டெப் தான் நீங்கள் நல்லா கவனிச்சுக்கணும். நான் என்ன பண்ணுறேன், எக்ஸ் ஸ்கொயர் ஹோல் ஸ்கொயர் நோட் பண்ணுறேன் ப்ளஸ் இந்த எக்ஸ் ஸ்கொயர் ஒய் ஸ்கொயர் இது அங்கேயே கொடுத்ததான் நோட் பண்ணுறேன் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ஹோல் ஸ்கொயர் நான் மாற்றிக்கிட்டேன். ஓகேவா? இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா இந்த இடத்துல 2 வரணுங்கிறக்காண்டி இந்த ஒரு டைம் 2 டைம் வரணும்ல, 2 டைம்ஸ் ஆஃப் ஏபின்னு இருக்குல்ல. அப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இங்கே ஒரு ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் ஒய் ஸ்கொயர்டும் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயரும் ஒய் ஸ்கொயரும் நான் எக்ஸ்ட்ரா போட்டுக்கிறேன். ஓகேவா? அப்போ இங்கே என்ன பண்ணியிருக்கேன், நான் இந்த டேம் டபுள் டைம் வரணுங்கிறதுக்காக ஒரே அந்த பர்டிகுலர் டேமால் ஆட் பண்ணியிருக்கேன், மைனஸ் பண்ணியிருக்கேன். இதை தான் நீங்கள் நல்லா தெளிவாக புரிஞ்சுக்கணும். ஓகேவா? இப்போ இதை எப்படி நம்ம நோட் பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த டேம் ஒரு டேம் வந்துட்டு 2 டைம் வந்துருச்சா, அப்போ 2 டைம் வந்ததுனால எப்படி நோட் பண்ணுறீங்க நீங்கள், எக்ஸ் ஸ்கொயர் ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் 2 டைம்ஸ் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ஹோல் ஸ்கொயர் இது மாதிரி நோட் பண்ணிட்டேன்னா அப்போ இந்த வேல்யூ இங்கே நான் சேர்த்துட்டேன். மீதி இருக்குது என்ன, இந்த மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் ஒய் ஸ்கொயர் இது மட்டும்தான் இருக்குது. ஓகே, நல்லா கவனிச்சுக்கோங்க. கடைசி வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரொம்ப கிளியராக புரிஞ்சிடும். ஓகேவா? இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா இந்த பர்டிகுலர் டேம் மட்டும் எப்படி இருக்குது, ஏ ஸ்கொயர் ப்ளஸ் 2ab ப்ளஸ் பி ஸ்கொயர் இந்த ஃபார்மெட்டில் இருக்கா. அப்போ இதுக்கு பதிலாக நான் என்ன பண்ண போகிறேன், ஏ ப்ளஸ் பி ஹோல் ஸ்கொயர் நான் எழுத போகிறேன். அப்போ ஏங்கிற இடத்துல என்ன இருக்கும், இந்த எக்ஸ் ஸ்கொயர்ங்கிறதே இருக்கும். ஓகேவா? அதே போல் பிங்கிற இடத்துல என்ன இருக்கும், இந்த ஒய் ஸ்கொயர்டே இருக்கும். ஓகேவா? அந்த மேலே இருக்க ஸ்கொயர் தான் இங்கே வந்துருச்சு ஃபார்முலாக்கு ஏற்ற அப்படி. அப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ஹோல் ஸ்கொயர் இந்த ஃபார்முலா தானே, ஹோல் ஸ்கொயர் நான் மாற்றிக்கிட்டேன். ஓகே, அந்த ஸ்கொயர் ப்ராக்கெட்டில் நான் மென்ஷன் பண்ணியிருந்ததை இந்த மாதிரி மாற்றிக்கிட்டேன். வெளியில் இந்த மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர்டு ஒய் ஸ்கொயர்டு இருக்குது தானே, அதை நான் அப்படியே நான் நோட் பண்ணிட்டேன். ஓகேவா? ஸோ இதை நீங்கள் நல்லா கவனிக்கணும். இது வரைக்கும் புரிஞ்சதா? ரைட். இப்போ நெக்ஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்தது ஏ ஸ்கொயர்ட் மைனஸ் பி ஸ்கொயர்டு இந்த ஃபார்மெட்டில் இருக்குது. அப்போ ஏங்கிறது என்ன, இந்த ப்ராக்கெட்டுக்குள்ளே இருக்கிறது எல்லாம் சேர்ந்தது ஏ. அதே போல் பிங்கிறது என்ன, அந்த எக்ஸும் ஒய்யும் பார்த்தோம்னா பி அப்படின்னு அர்த்தம். ஏன்னா அந்த ஸ்கொயரை சேர்க்காமல் நம்ம நோட் பண்ணுறது. இதுவே நீங்கள் எப்படி நோட் பண்ணலாம், இப்போ இந்த ஒரு ஸ்கொயரை எடுத்துகிட்டு இந்த ஹோல் ஸ்கொயருங்கிறது நீங்கள் போட்டுக்கலாம். அப்போ எக்ஸ் இன்ட்டு ஒய், அதாவது எக்ஸ் ஒய் ஹோல் ஸ்கொயர் அப்படிங்கிறது நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஓகேவா? இப்போ இதற்கான விரிவாக்கம் என்ன, ஏ ப்ளஸ் பி இன்ட்டு ஏ மைனஸ் பி இதுதானே. அப்போ அந்த ஃபார்மெட் படி நான் எழுத போகிறேன். ஏங்கிறது என்ன, இந்த ப்ராக்கெட்டுக்குள்ளே இருக்கிறது எல்லாம் சேர்ந்தது. அப்போ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் இதெல்லாம் சேர்ந்தது ஏ ப்ளஸ் பின்னு போடணும்ல. ப்ளஸ் பிங்கிறது என்ன, இந்த ப்ராக்கெட்டுக்குள்ளே அதாவது செகண்ட் ப்ராக்கெட்டுக்குள்ளே என்ன இருக்குது, எக்ஸ் ஒய்ன்னு இருக்குது.
ஓகேவா? இது ஒரு பார்ட், அதாவது a + b அப்படிங்கிற இந்த விரிவாக்கம் எழுதியிருக்கேன். அடுத்து என்ன பண்ணணும்? a - b தானே, இதே போல் x² + y² - xy அப்படின்னு எழுதணும். ஓகேவா? இது a - b. அப்போது ரெண்டாவது விரிவாக்கமும் நம்ம நோட் பண்ணிட்டோம். இதுதான் எதற்கான விரிவாக்கம்? இந்த x⁴ + x² y² + y⁴ இருந்துச்சா, இதற்கான விரிவாக்கமாக நம்ம என்ன எழுதியிருக்கோம்? இந்த ஃபார்மேட் எழுதியிருக்கோம். ஓகே, இப்போ நீங்கள் மூணையும் கம்பேர் பண்ணுங்கள். நான் மூணு நோட் பண்ணுறேன். இப்போ ஃபஸ்ட்டுக்கு இங்கே இந்த வேல்யூன்னு நீங்கள் வச்சுக்கோங்க. அடுத்தது நம்ம என்ன பண்ணியிருந்தோம்? x³ + y³ இருந்ததா, இதற்கான விரிவாக்கம் என்ன எழுதியிருந்தோம்? x + y. அடுத்தது x² + y² - xy நம்ம எழுதியிருந்தோம். ஓகே, அதுதான் ஃபார்முலா. அதே போல் x³ - y³ இதற்கான விரிவாக்கம் என்ன எழுதியிருந்தோம்? x - y. அடுத்தது x² + y² + xy இது எழுதியிருந்தோமா? இப்போ இந்த மூணையும் நீங்கள் கம்பேர் பண்ணுங்கள். இந்த மூணையும் கம்பேர் பண்ணி எது காமனாக இருக்கோ அந்த டைம் நம்ம எடுக்கணும். இப்போ எல்சிஎம் தானே கண்டுபிடிக்கணும். இப்போ தான் நம்ம எல்சிஎம்க்கு வர்றோம். ஓகேவா? எல்சிஎம்மில் என்ன சொல்லியிருக்கேன்? எல்லா காமன் டேர்மு எழுதவும் அதை ஒரே ஒரு டைம் எழுதணும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். அப்போ இங்கே என்னென்ன காமன் டேர்ம் இருக்குதுன்னு கவனிங்க. x² + y² + xy இந்த இடத்துல இது மட்டும் காமனாக இருக்கா? அப்போ ரெண்டு டைம் காமனாக இருக்கிற ஒரே ஒரு டைம் எழுதுகிறேன். கவனிங்க, ஒரே ஒரு டைம் எழுதுகிறேன். x² + y² + xy அப்படின்னு ஒரு டைம் மட்டும் எழுதுகிறேன். அதே போல் அடுத்தது கவனிங்க, இங்கே மேலே பார்த்தீங்கன்னா x² + y² - xy இந்த டேமும் இங்கே இருக்க x² + y² - xy இதுவும் காமனாக இருக்கா? அதனால் அதில் காமனாக இருக்கிற ஒரே ஒரு டைம் மட்டும் நான் எழுதுகிறேன். ஒரே ஒரு டைம் மட்டும் எழுதுகிறேன். இப்போ நம்ம எல்சிஎம் என்ன பண்ணுவோம்? காமனாக இருக்க டேமும் எழுதுவோம், அதுக்கப்புறம் மீதி இருக்க டேமும் சேர்த்து எழுதுகிறோம். மொத்தமாக மீதி இருக்கிறது என்ன? இந்த x + yயும் இருக்குது, x - yயும் இருக்குது. ஓகேவா? இதில் நம்ம ரெண்டையுமே சேர்த்துட்டோம். இதையும் சேர்த்துட்டோம், இதுவும் நம்ம காமனாக இருக்குது சேர்த்துட்டோம். ஆனால் இந்த பாக்ஸ்லாம் மென்ஷன் பண்ணியிருக்கிறது சேர்க்கலை. அப்போ அதையும் சேர்க்கணுமா? அப்போ என்ன பண்ணுறோம்? இப்போ x - y வந்துட்டு நான் இதுக்கு நான் நோட் பண்ணிக்கிறேன். x + y பார்த்தோம் அப்படின்னா நான் இந்த இதுக்கு நான் சேர்த்துக்கிறேன். ஓகே, அப்போ எல்லா டைமே நம்ம எழுதிட்டோம். இப்போ மறுபடியும் பாருங்கள், பழசுக்கே வந்துடும். பழசுக்கு பார்த்தோம் அப்படின்னா இந்த டேம், அதாவது இது எல்லாம் சேர்ந்தது எதுக்குரிய ஃபார்முலா மாதிரி வருது? மறுபடியும் a³ - b³ அந்த ஃபார்மெட்டில் வருதா? a - b × a² + b² + ab அப்படிங்கிற ஃபார்மெட்டில் வந்துடுது. அதனால் இதை நம்ம சுருக்கி x³ - y³ அப்படின்னு எழுதிடுறோம். ஓகேவா? அதுக்கு அடுத்தது இந்த ஃபார்முலாவை நீங்கள் கவனிச்சிங்க அப்படின்னா மறுபடியும் எந்த ஃபார்மெட்டில் வருது? x³ + y³ இந்த ஃபார்மெட்டில் வருது. ஓகே, x³ + y³ இந்த ஃபார்மெட்டில் வந்துடுது. புரியுதுங்களா? இப்போ என்ன பண்ணுறோம்? மறுபடியும் இந்த டேர்ம் எது மாதிரி வருது அப்படின்னா a - b × a + b இந்த ஃபார்மெட் மாதிரி வருது. ஓகேவா? அப்போ இது எதற்கான விரிவாக்கம்? a² - b². இதற்கான விரிவாக்கங்கிறதான நம்ம இந்த a + b × a - bங்கிற சொல்லுவோம். அப்போ இதே ஃபார்மெட் மாதிரியே இங்கே இருக்கிறத நம்ம மாற்றிடணும். ஓகேவா? இது மல்டிபிள் தானே இருக்குது. ஓகேவா? இப்போது ஏங்கிற இடத்துல என்ன இருக்குது? அந்த ஹோல் க்யூப் சேர்ந்தது இருக்குது. இதுதான் a அப்படிங்கிறது. அதே போல் தான் இந்த இடத்துல சேர்ந்தது b. அதே போல் தானே இதுவும், இது a இது b அப்படிங்கிறத நம்ம நோட் பண்ணிடுறோம். அப்போ இங்கே என்ன பண்ண போகிறோம்? அந்த ஏங்கிற டேர்மை எழுதிட்டு மறுபடியும் ஸ்கொயர் பண்ணணும். அப்போ என்ன வரும்? x³ இது ஏங்கிற பார்ட்டு மைனஸ் பிங்கிற பார்ட் என்ன? y³ இதுதான் நம்ம ஃபைனலாக நம்ம கண்டுபிடிக்கிறது. இப்போ என்ன பண்ணுவோம்? இந்த பவர் வேல்யூவில் ரெண்டு டைம் பவர் வேல்யூஸ் அப்படின்னா ரெண்டையும் மல்டிபிள் பண்ணணும். அப்போ x⁻6 இருமூணு 6 தானே, -y⁻6 இதுதான் நமக்கு தேவையான எல்சிஎம். பாருங்கள் எவ்வளோ ஒர்க் இருக்குது அப்படிங்கிறது. இதுதான் இந்த இஓ எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. இதற்கான ஆப்ஷன் இருக்கா? எஸ், ஆப்ஷன் பி தான் இதற்கான சரியான ஆன்சர். புரியுங்களா? 2018 இந்த கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இந்த ஒரு சேஞ்சஸ் மட்டும் நம்ம கரெக்ஷன் பண்ணிடணும். கண்டிப்பாக இது புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். என்கிட்ட டவுட் கேட்டவங்க இந்த கொஸ்டின் நீங்கள் பார்த்துருந்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் ஒரு கமெண்ட் மட்டும் பண்ணிடுங்க, புரிஞ்சிருச்சா அண்டர்ஸ்டாண்ட் அப்படின்ட்டு. இல்லை அப்படின்னா என்ன டவுட் இருக்கோ அதை நீங்கள் கேளுங்க. மற்றவங்களுக்கும் புரிஞ்சு அப்படின்னா ஜஸ்ட் ஒரு ரிப்ளை பண்ணுங்கள். தேங்க்யூ. நெக்ஸ்ட்டு வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.